ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அன்றைக்கி அதை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம மல்லி வர ஒரு எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்கும் போது நாங்கள் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய பத்ரபாபு பார்த்தீங்கன்னா மல்லிக்கு வந்து கால் பண்ணுறாங்க. என்னம்மா வீட்டில் எல்லாம் வந்து செட் ஆகிடுச்சா, என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து கேட்குறாங்க. இல்லைண்ணா, எதுவுமே வந்து செட் ஆகலை. விஜய் வந்து என் மேலே வந்து இன்ன வரைக்கும் வந்து நான் தான் வந்து கல்யாணத்தை வந்து நிப்பாட்டினா அப்படின்ற மாதிரி வந்து கோவத்தில் வந்து இருக்கார். இந்த வீட்டில் வந்து நான் கால் எடுத்து வச்சு மறுநொடியே வந்து இந்த ரஞ்சிதா வந்து அவளுடைய ஆக்டிங் வந்து ஆரம்பிச்சிடா, தூக்குல தொங்குறன்னு வந்து போயிட்டா. அதனால் இன்னும் பயங்கரமாக வந்து விஜய் என் மேலே வந்து கோவப்பட்டார். என்னால் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவர் கையில் நான் வந்து சொல்லியும் வந்து புரிய வைக்க முயற்சி பண்ணுறேன். ஆனால் அவர் வந்து அதை வந்து புரிஞ்சிக்க மாட்டுறாரு. அந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து என்னை வந்து வீட்டு துரத்துன்னு தான் பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. மல்லி, நான் வந்து சொல்லிட்டேன், ஊருக்குள்ளே வரதுனா நீ மாப்பிள்ளைங்க தான் வரணும். நீ வந்து தனியாக வந்து இந்த ஊருக்கு வந்து வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். என்னோட தங்கச்சின்றதை வந்து நீ வந்து காப்பாற்று அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறீங்கன்னா என்னால் வந்து முடியலண்ணே. இந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதெல்லாம் என்னை வந்து மிரட்டி டிவோர்ஸ் பேப்பரில் வந்து கையெழுத்து வாங்குறாங்கண்ணே. நான் வந்து நானும் வந்து போட்டுட்டேன். என்னால் என்ன பண்ணுறதுனே தெரியல, என்னால் யோசிக்க முடியலண்ணே அப்படின்ற மாதிரி சொன்ன. பார்த்தீங்கன்னா நீ எதுக்கும் கவலைப்படாத மல்லி, நான் வந்து வரேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டால் நம்ம அன்னபூர்ணி வந்து பத்ரபாபு வந்தோன்னா நிறைய வந்து பிரச்சனை பண்ணுவானே, என்ன நடக்க காத்திருக்கோ அப்படின்ற மாதிரி வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. பத்ரபாபு பார்த்தீங்கன்னா வந்தது பார்த்தீங்கன்னா அந்த போதுமோன் கிளைங்க ராஜேஸ்வரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ தைரியம் தான் என்னுடைய தங்கச்சியை வந்து மிரட்டி டிவோர்ஸ் பேப்பரில் வந்து கையெழுத்து வாங்கியிருப்பீங்க. உங்களுக்கு வந்து அவ்வளோதான் மரியாதையாக வந்து என் தங்கச்சியை வந்து விஜய்கிட்ட வந்து இந்த பிரிக்கிற வேலையை வந்து விட்டுருங்க. மீறி வந்து பிரிக்கணும்னு நினச்சிங்களா உங்கள் உடம்புல வந்து உயிர் இருக்காது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்னை வந்து மிரட்டி பார்க்குறியா அப்படின்ற மாதிரி வந்து இந்த ராஜேஸ்வரி வந்து கேட்டதுக்கு பார்த்தீங்கன்னா நான் நல்லா மிரட்டலாம் இல்லை, கண்டிப்பாக வந்து செஞ்சிருவேன். தங்கச்சி மட்டும் இந்த வீட்டை விட்டு ஒரு அடி வந்து வெளியே எடுத்து வச்சாலும் நானெல்லாம் வந்து வில்லேஜ் சைடு வளர்ந்தவன். நான் வந்து எனக்கெல்லாம் முரட்டுக்கும் வரும், எடுத்துகிட்டு வந்தோன்னா யோசிக்காத வந்து என் தங்கச்சியோட வாழ்க்கைக்காக வந்து உங்களெல்லாம் தலையை சீவிட்டு கூட வந்து போயிடுவேன் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னது. பார்த்தீங்கன்னா என்ன இவன் வந்து இப்படி வந்து மிரட்டு போகிறான் அப்படின்ற மாதிரி வந்து இந்த ராஜேஸ்வரி இந்த போதுமோன் கிளைவெல்லாம் வந்து பயந்துக்கிட்டே வந்து இருக்காங்க. நம்முடைய ரஞ்சிதா பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மல்லி வந்து என்ன பார்த்து என்ன கேட்குறேன்னா, என்ன மல்லி, என்னுடைய சித்தியும் என்னுடைய பாட்டியும் வந்து நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, அவங்க ஒன்றும் வந்து மிரட்டிட்டு போனால் அவங்க வந்து பயந்துருவாங்களா, அதுக்கெல்லாம் வந்து பயப்படுற ஆளுங்களில் நான் ஆசைப்படுறத அவங்க வந்து கண்டிப்பாக வந்து நிறைவேற்றி வைப்பாங்க. நீ வந்து டிவோர்ஸ் பேப்பரில் வந்து கையெழுத்து போட்டுல நாளைக்கே அதை எடுத்துகிட்டு போயிட்டு வந்து வக்கீல் கையில் கொடுத்து நோட்டீஸை வந்து நான் பாரு விஜய்க்கு அனுப்புகிறேன், நீ அனுப்புன மாதிரியே அப்படின்ற மாதிரி சொல்லி செய்ய வந்து ஆரம்பிக்கிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விஜய்க்கு வந்து எல்லா விஷயம் வந்து தெரிய வந்து இந்த ரஞ்சிதா பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து அடி வாங்க போகிறா. அதே மாதிரி ராஜேஸ்வரி பார்த்தீங்கன்னா வந்த வழியே வந்து திரும்பி ஓடி வந்து போக போகிறாங்க. வரப்போகிற எபிசோடு எல்லாமே இந்த மாதிரி தாங்க வந்து நடக்க போகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி மறக்காத நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாத மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை ஆனில் போட்டுக்கோங்க. முடிஞ்ச வரை ஸ்கிப் பண்ணாது பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.